இங்க ஒரு அம்மா ஒரு வயசு பையன் கூட தொடர்புல இருக்காங்க. அது அவங்க பொண்ணுக்கு தெரிய வருது. அவங்க அம்மா என்ன பண்றாங்க, யாருக்குமே தெரியாம அந்த பையன் கூட லாட்ஜ்ல பொண்ணா இருக்காங்க. அதான் அந்த பையன் வீடியோவா எடுக்க பாக்குறப்ப இதெல்லாம் தேவையில்ல அப்படின்ட்டு கட் பண்றாங்க. அதுக்கு அடுத்ததா அம்மா போன் தனியா இருக்கும்போது அந்த பொண்ணு எடுத்து பாக்குறா. அந்த பையனும் அந்த அம்மாவும் நிறைய சேட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றா. இதனால கோபப்பட்ட அவங்க அப்பா என்ன பண்றாரு, தான் பொண்டாட்டி வேலை பாக்குற ஆபீஸ்ல இருக்கிற நிறைய பேரு கிட்ட இதை சொல்லிடுறாரு. அங்க இருக்கிறவங்களும் ஜாடமாடியா இந்த அம்மாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த லவ் பண்ணிட்டு இருக்க பையன் இருக்கான்ல, அவனுமே இவங்களை கூப்பிட்டு இனிமேட்டு நம்ம ரெண்டு பேரும் பேச வேணாம், நம்ம லவ் பண்ற மேட்ரு உன் பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, அவன் என்னன்னா போனை போட்டு அந்த மாதிரி கிளிக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது தான் அம்மா காரிக்கு என்ன பண்றா, தான் பொண்ணு கிட்ட கோவமா இருக்காளே அப்படின்ட்டு சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுக்குறாங்க. அது சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே அந்த பொண்ணுக்கு வயிற்று வலி வருது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்திலே அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. பொண்ணு இறந்தனால அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா திருப்பி அந்த காதலன் அவங்க லவர் கிட்ட, அதாவது அந்த அம்மா கிட்ட ஆறுதல் பண்றதுக்காக வீட்டுக்கு அடிக்கடி வர ஆரம்பிக்கும். அப்படிதான் அந்த வீட்டுல ஒரு மெமரி கார்டு இருக்கதான் அந்த அம்மா பாக்குறாங்க. அந்த மெமரி கார்டு யாருன்னு சொல்லி செக் பண்ணலான்ட்டு தான் போன்ல போட்டு பாக்குறப்ப இப்ப இவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்களா அந்த பையன் ஏற்கனவே இவங்களோட பொண்ணுமே வந்து பார்த்தா லவ் பண்ணி ரூமுக்கு கூட்டு போய் அந்த வீடியோ எடுத்து வச்சிருப்பான். அதனாலதான் அந்த பொண்ணு அவங்க அம்மாவுக்கு இப்படி வார்னிங் பண்ணிருக்கா. ஆனா இதெல்லாம் புரியாத அவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க, இந்த பொண்ணு நம்ம லவ்க்கு இடைஞ்சலா இருக்கான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம்ல எலி பாயசனத்தை கலந்து கொடுத்து கொண்டிருக்காங்க.